நியூஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். இன்று தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இதுவரை நடந்த வாக்கு எண்ணிக்கையில் தவேகா முன்னிலையில் இருக்கிறது. சுமார் 108 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. ஒரு சில தொகுதிகளில் மற்றும் வெற்றி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுகவின் கோட்டை என்று அழைக்கப்படும் சென்னையில் தவேகா மிகப்பெரிய ஓட்டையை போட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலினே கொளத்தூரில் தோல்வியை சந்தித்துள்ளார். இங்கு தவேகா சார்பாக போட்டியிட்ட VS பாபுவிடம் முதல்வர் ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். தவேகா வேட்பாளர் VS பாபு கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பதை தமிழ்நாடு மட்டுமில்லை, தேசிய ஊடகங்கள் இது குறித்து காரசாரமாக விவாதித்து வருகின்றன. இந்த செய்தியை ஆச்சரியமாகவும் பார்க்கின்றன. ஆனால் அதே சமயம் VS பாபு ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு காலத்தில் திமுகவின் போர்படை தளபதியாக இருந்தவர் என்று கூறினால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஒரு காலத்தில் திமுகவின் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தவர்தான் VS பாபு. வடசென்னையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் புரசைவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு MLAவாக வெற்றி பெற்றார். இதனையடுத்து 2011ஆம் ஆண்டு புரசைவாக்கம் தொகுதி பிரிக்கப்பட்டு கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டது. அப்போது முதல் அந்த தொகுதியில் MK ஸ்டாலின் போட்டியிட்டு வருகிறார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் MK ஸ்டாலின் வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போது அவர் வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தவர் VS பாபு தான். அந்த தேர்தலில் சுமார் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமியை ஸ்டாலின் வீழ்த்தியிருந்தார். இதனால் திமுக அப்போது VS பாபு மீது அதிருப்தியில் இருந்தது. அப்போது பெரும்பாலான தொகுதிகளில் திமுக தோல்வியடைந்திருந்தது. அதிமுக வெற்றி பெற்றது. இருந்தாலும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஸ்டாலின் வெற்றி பெற்றார் என்ற ஒரே காரணத்திற்காக VS பாபு அப்போது ஓரம் கட்டப்பட்டார். இதனால் அதிமுகவில் இருந்து திமுகவில் சேர்ந்த சேகர் பாபுவின் கட்டுப்பாட்டில் வடசென்னை சென்றது. இதையடுத்து அதிமுகவில் VS பாபு இணைந்தார். அங்கும் VS பாபுவுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. இதனால் தேர்தலுக்கு சில நாட்கள் இருந்த நிலையில் திடீரென VS பாபு விஜயை சந்தித்து தவேகாவில் இணைந்தார். இதையடுத்துதான் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை எதிர்த்து வேட்பாளராக VS பாபு போட்டியிட்டார். அங்கு 9122 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தலைவரான ஸ்டாலினை தோற்கடித்திருக்கிறார் VS பாபு. இந்த VS பாபு கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி விஜயின் நீலாங்கரை வீட்டின் முன்பு செய்த செயல் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தது. ஏனெனில் அவர் ஸ்டாலின் பாணியில் ஃபினிஷ் என்பதை குறிக்கும் வகையில் கையை மறித்து காட்டினார். அதன் அர்த்தம் அப்போது யாருக்கும் புரியவில்லை. ஆனால் தற்போது பலருக்கும் புரிந்திருக்கும். கொளத்தூர் தொகுதியில் ஏன் ஸ்டாலின் தோற்றார் என்று பார்க்கலாம். இந்த தொகுதியில் நிலவிய சில அடிப்படை பிரச்சனைகள் VS பாபு வெற்றி பெறுவதற்கு சாதகமாக அமைந்துள்ளன. தவேகாவின் இளைஞர் பட்டாளம் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மற்றும் VS பாபுவின் தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு ஆகியவை இணைந்து இந்த அதிசய வெற்றியை அவருக்கு அள்ளி கொடுத்துள்ளது. வாக்கெண்ணிக்கையின் முதல் சுற்றிலிருந்தே முன்னிலை வைத்த VS பாபு இறுதி வரை அந்த முன்னிலையை தக்க வைத்து கொண்டே இருந்தார். VS பாபுவின் வெற்றி தவேகாவிற்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் சான்றிதழையும் வழங்கியிருக்கிறது. இந்த தேர்தலில் மேலும் ஒரு ஆச்சரியத்தக்க விஷயத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய்க்கு கார் டிரைவராக இருப்பவர் விஜயகுமார். இவரது மகன் சபரிநாதன். இந்த சபரிநாதனுக்கு விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு விஜய் வாய்ப்பு கொடுத்திருந்தார். அவர் தற்போது அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜாவை தோற்கடித்து வெற்றி பெற்று இருக்கிறார். இதுவும் விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. விஜயின் நம்பிக்கைக்குரிய ஓட்டுநராக சுமார் 40 ஆண்டுகள் பணியாற்றியவர் ராஜேந்திரன். இவரது மகனான சபரிநாதனை விருகம்பாக்கம் தொகுதி வேட்பாளராக விஜய் அறிவித்திருந்தார். அப்போது விஜயுடன் புகைப்படம் எடுக்கையில் கண்கலங்கிய சபரிநாதன் விஜயின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். அதனை உடனடியாக தடுத்து நிறுத்திய விஜய் கண்கலங்கி அழுத சபரிநாதனை கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்திருந்தார். இது கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் உணர்ச்சி பெருக்கான சம்பவமாக பார்க்கப்பட்டது. இந்த நடவடிக்கை விசுவாசத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் விஜயின் அரசியல் நகர்வுகள் பார்க்கப்பட்டது. விஜய்க்கு நன்றி செலுத்தும் வகையில் தற்போது விருகம்பாக்கம் தொகுதியில் சபரிநாதன் வெற்றி பெற்று இருக்கிறார். முன்னதாக விஜய் நடத்தி வரும் ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டி லிமிடெட் என்னும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் கார் ஓட்டுநர் ராஜேந்திரன். அவரது மகனுக்கு சீட் கொடுக்கப்பட்டது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியது.
விஜய் நடத்தும் நிறுவனத்திற்கு எதற்காக அவரது கார் ஓட்டுநர் இயக்குநராக நியமிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஒருவேளை விஜய் தனது வருமானத்தை மறைக்கிறாரா என்று கேள்விகள் கேட்கப்பட்டன. பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தபோதும் தற்போது சபரிநாதன் பெரிய அளவில் வெற்றி பெற்று இருக்கிறார். தற்போது தமிழகத்தில் 50 ஆண்டுகளுக்கு பின்பு கழக ஆட்சிகளை, அதாவது திமுக அதிமுக ஆட்சிகளை தோற்கடித்து அரியணையில் ஏறுகிறார் விஜய். திரைத்துறையில் இருந்து வந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்திருக்கிறார் விஜய். 1977ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் சுமார் 10 ஆண்டுகள் முதலமைச்சராக ஆட்சி செய்தார். அவருக்கு பின்னர் திரைத்துறையில் இருந்து வந்தவர் ஜெயலலிதா. எம்ஜிஆரின் இடத்தை பிடித்து அவரும் தமிழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி நடத்தினார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் விஜய் தற்போது வெற்றி பெற்று இருக்கிறார். இதனால் ஒரு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்வார். அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வரும். அதில் யார் போட்டியிடுவார் என்பதை விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அதிமுக அரசியலுக்கு ஒரு மாற்றாக எந்த கட்சியிடமும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுவதாக விஜய் அறிவித்ததே தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஆதரவு அளித்ததற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. விஜய் தனது தேர்தல் பரப்புரையில் ஊழலற்ற நிர்வாகம், சிறந்த கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை தருவதாக உறுதியளித்தார். மேலும் திமுகவை மட்டுமே தனது எதிரி கட்சியாக அறிவித்தார். அதிமுகவில் அவர் எங்குமே பயன்படுத்தவில்லை. ஆனால் தனது இறுதி நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக சாடியிருந்தார். விஜய்க்கு எதிராக கரூர் சம்பவம் பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசப்பட்டது. அவரது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. ஆனால் அவற்றையெல்லாம் மக்கள் ஒதுக்கி தள்ளினர். அவரது ஆதரவாளர்களும் ரசிகர்களும் ஒதுக்கி தள்ளி அவருக்கு பெரிய அளவில் வாக்கை அளித்து உள்ளனர். இந்த தேர்தலில் விஜய் பணம் பெற்றுக்கொண்டு தொகுதிகளை வழங்கினார் என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் ராயபுரம் தொகுதியில் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு வாய்ப்பு வழங்கியிருந்தார். அங்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் தாமு வெற்றி பெற்றுள்ளார். விஜய் தாமு 14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர் விஜய் தாமுவுக்கு மேடையில் விஜய் முத்தம் வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய்க்கு தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலில் வாக்குகள் விலைக்கு வாங்கப்படவில்லை. குடும்ப அரசியல் முடிவுக்கு வந்திருக்கிறது. அரசியலில் தலைமுறை மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் என்னிடம் இருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமைதான் ஸ்டாலினின் பாக்கெட்டில் இருக்கிறது என்று விஜய் விமர்சித்து இருந்தார். இது காங்கிரஸ் தொண்டர்களிடமும் எமோஷனான தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தூத்துக்குடி எம்எல்ஏவாக ஸ்ரீநாத் வெற்றி பெற்றிருக்கிறார். இவரும் விஜயின் நண்பராக பார்க்கப்படுகிறார். எக்மோர் தொகுதியில் ராஜ்மோகன் வெற்றி பெற்று இருக்கிறார். குறி வைத்தால் தவறமாட்டேன், தவறுமானால் குறி வைக்கவே மாட்டேன் என்று விஜய் அன்று கூறியிருந்தார். அதை இன்று நிரூபித்தும் இருக்கிறார். விஜயின் வீட்டு முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மெட்டல் டிடெக்டர்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. 1982இல் தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கியிருந்தவர் NT ராமாராவ். இவரும் தெலுங்கு சினிமாவில் மிகவும் பிரபலமாக இருந்தவர். 9 மாதங்களில் தேர்தலை சந்தித்து 46.30% வாக்குகளை பெற்றிருந்தார். 201 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார். ஆட்சி அமைத்தார். தற்போது இவருக்கு நிகராக விஜயும் தமிழகத்தில் அமோக வெற்றி பெற்று 108 இடங்களுக்கு மேல் தக்க வைத்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் முதல்வராகிறார். தமிழகத்தில் விஜய் தனித்து போட்டியிட்டு 1.5 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆனால் அதிமுகவும் திமுகவும் தனிப்பட்ட முறையில் 1 கோடிக்கும் குறைவான வாக்குகளையே பெற்றிருக்கின்றன. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.